கடவுள் வாழ்த்து இல்லை என்பது, இது ஒரு வேறுபட்ட கடவுள் வாழ்த்து என்பது உங்களுக்கு புரியும். அப்போ நீங்க அப்போ வேறுபட்ட ஒரு கடவுள் வாழ்த்துன்னு சொல்றீங்களே, இப்ப கடவுள் என்று சொல்லாமலே எப்படி ஆதிபகவன் என்றும் வாளறிவன் என்றும் இறைவன் என்றும் மலர்மிசை ஏகினான் என்றும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி என்றும் ஐந்தவித்தான் என்றும் தனக்குவமை இல்லாதான் என்றும் இப்படியெல்லாம் சொல்லும்போது இறைவனை அவரும் தன்னுடைய உணர்வுலிருந்து இந்த மாதிரி திங்க் பண்ணித்தானே இருக்கணும். அதாவது நீங்கள் இப்பொழுது 10 குறளிலும் அவர் கடவுளுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டீர்கள். ஆமா. இது வேறு எந்த நூலிலாவது சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது. கடவுளுக்கு ஒரு வர்ணனை, சிவபெருமானாக இருந்தால் அவருக்கு ஒரு வர்ணனை, விஷ்ணுவாக இருந்தால் அவருக்கு ஒரு வர்ணனை, விநாயகராக இருந்தால் அவருடைய குணாதிசயங்களை பற்றி ஒரு வர்ணனை. இதைத்தான் நீங்கள் மற்ற கடவுள் வாழ்த்துக்களில் பார்த்திருக்கிறீர்கள். நிச்சயமா இந்த 10 கடவுள் வாழ்த்திலும் இருக்கக்கூடிய வர்ணனைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த கடவுளையாவது அடையாளம் காண முடியுமா? நிச்சயமாக முடியாது. எடுத்துக்காட்டாக முதல் குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக இருக்கிறார். இந்த ஆதி பகவன் என்ற வார்த்தைக்கு இன்று அறிவியல் பூர்வமாக அறிவியல் ரீதியாக ஒரு மாபெரும் அர்த்தத்தை நாம் சொல்ல முடியும். ஆதி என்பது தொடக்கம், பகவன் என்பது பிளந்து கொண்டே வருவது, பகுதிப்பட்டு கொண்டே வருவது, டிஃபரன்ஷியேட் ஆகிக்கொண்டே வருவது என்ற பொருளோடு பார்த்தீர்கள் என்றால் இந்த பிக் பேங் தியரியை அவர் அங்கு சொல்லிவிட்டார் என்றுதான் நான் நம்புகிறேன். அவருக்கு எப்படி தெரிந்ததோ அது நமக்கு தெரியாது. ஆனால் தொடங்கி பிரிந்து பெருமளவு ஆகி வேறுபட்ட உருவங்கள் ஆகி இந்த உலகம் தோன்றியிருக்கிறது என்று அவர் சொல்வது ஒரு பொதுவான கருத்தாக சொன்னாலும் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக பார்க்கும் பொழுது அது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. இப்ப பாருங்களேன், நீங்க முதல் குறள்ல இருக்கக்கூடிய அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அந்த இதுல ஆதி பகவன் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆதி என்றால் மூலம், அதாவது புள்ளி, பிகினிங். அதற்கு பிறகு பகவன் என்றால் பகவன் அப்படி என்றால் பிரிதல், அப்படிதான் சொல்றீங்க. அப்ப இப்போ இந்த குறள்ல இருக்கக்கூடிய அர்த்தத்தை அப்படியே பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம், அப்போ முதல்ல இருக்கக்கூடிய மூலத்திலிருந்து பிரிந்த அனைத்துமே இந்த எழுத்தோடு எப்படி இதை ஜாயின் பண்றாரு இந்த விஷயம்? அப்படின்னா இப்ப ஒரு குழந்தை பிறந்தவுடன் எந்த ஒலியை எழுப்புகிறது என்றால் ஆகிற ஒலி தான் எழுப்புது. அதனாலதான் நம்மளுடைய எழுத்துக்கள்ல முதல்ல ஆ வச்சிருக்கிறோம். அதுதான் அகர முதல என்று சொல்லுகின்றோம். அது மாதிரி ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஆ என்ற சொல்லை தவிர வேறு எதையும் சொல்ல தெரியாமல் இருக்கும். படிப்படியாக வளர்ந்து அந்த கேட்கக்கூடிய அந்த 242 எழுத்துக்களையுமே அது சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி பெறுகின்றது. அந்த மொழியும் அதே மாதிரி வளர்ச்சி பெறுகின்றது. அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆக்கு எதுவும் தனிப்பட்டமான ஒரு பொசிஷன் கொடுக்கல. அவங்க அந்த கடைசி எழுத்து இன்னுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காங்களோ அதே மரியாதை தான் அந்த ஆக்கும் இருக்கு. எல்லா இலக்கணங்களும் அந்த ஆவையும் கட்டுப்படுத்துகின்றன, அந்த இன்னையும் கட்டுப்படுத்துகின்றன. எனவே அவர் அந்த ஒரு மகா பெரிய ஒரு சக்தியில இருந்து மற்றவையெல்லாம் வந்தது என்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக சொல்லியிருக்கிறார் என்கிறேன். எப்படி எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் சம உரிமையோ அல்லது சம மதிப்போ கொடுக்கப்படுகின்றதோ அதுபோல உலகம் ஆதி பகவன் ஒரு மூலத்திலிருந்து தோன்றி பிரிந்து இன்றைய நிலையை அடைந்திருந்தாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் சம உரிமையோ அல்லது சம அந்தஸ்தோ கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தோடு தான் அவர் சொல்லியிருக்க வேண்டும். எல்லாம் வல்ல எல்லாம் உணர்ந்த ஒரு கடவுள் இருந்து எதையோ நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிறது போல அவர் சொல்லவில்லை. அதுக்காக தான் அவர் அந்த எழுத்துக்களை இல்லை. இப்ப நீங்க சொன்னதிலே முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதி என்பது நிச்சயமாக தமிழிலே நல்லா உள்ள போனோம்னாலும் மூலம்தான். ஆமா, அது ஒரு புள்ளி தான். ஆமா. பகவன் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா பிரிதல் என்று பார்த்தோம் சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி பிக் பேங் தியரியுடைய நேரடி உண்மையாகத்தானே தெரிகிறது. ஆமா ஆமா. எப்படி அவருக்கு புரிந்தது, எப்படி அந்த ஐடியா? இப்ப பிக் பேங் தியரியை பற்றி இப்ப சொல்றதுனால கொஞ்சம் அதை பற்றி ஒரு நிமிஷம் விளக்கம். பிக் பேங் தியரினா என்ன? பிக் பேங் தியரினா இந்த உலகம் எப்படி, மக்களுக்காக இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதற்கு பல இயற்பியலார் பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அது பிக் பேங் தியரி என்றால் கடைசியாக ஒத்துக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால் எல்லாவற்றிற்கும் தொடக்கத்தில்
அதாவது மாஸ் அண்ட் எனர்ஜி இவை இரண்டுமே ஒன்றாகி ஒரு அலகில்லாத ஒரு புள்ளியாக இருந்திருக்கின்றன. அப்படி ஒரு மிகவும் அடர்த்தியான ஒரு புள்ளியாக இருக்கும் பொழுது அந்த நிலைமை நெடுநேரத்திற்கு நீடிக்க முடியாமல் அது வெடித்து சிதறுகிறது. அப்படி வெடித்து சிதறும் போது அது பரவும் பொழுது முதல் வினாடியில் ஒளி வருகின்றது, அடுத்த வினாடியில் சில கதிர்கள் வருகின்றன, கதிர்வீச்ச கதிர்கள். அப்படியே வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாகும் பொழுது ஹைட்ரஜன் வருகின்றது, ரொம்ப ஸ்லோவாகும் பொழுது இன்னும் கனமான உலோகங்கள்லாம் மாறுபட்டு நிற்கின்றன. இதுதான் பிக் பேங் தியரி. இது எங்க போய் முடியும்னா, இப்படியே இது ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் விரிந்த பிறகு மறுபடியும் அது உள்ளே இழுக்கப்படும். அப்ப இது வந்து சுருங்குதலும் மறுபடியும் விரிதலும் தான். ஆமா, அதாவது ஆதியும் பகமனும் தான் மறுபடியும். ஆமா, அப்படியே மறுபடியும் சுருங்கி திருப்பி ஆதிக்கு போயிடும், திருப்பி ஒரு பிக் பேங் வரும், பகவனுக்கு வரும். மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் என்பது இன்றைக்கு அநேகம் பேர்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட, மறுபடியும் இப்பொழுது கூட ஒரு நிரூபணம் வந்தது இல்லைங்க. ஆமா, இன்றைக்கு ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தேரி அது. சரி சரி. அதை எப்படி இவர் சொன்னார், அது எப்படி சொன்னார் என்பது நாம் கண்டுபிடிக்க முடியாது இருக்கலாம். ஆனால் அந்த ஆதி பகவன் என்பதை இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைப்படி பிக் பேங் தியரியை தான் சொல்லி இருக்க முடியும். ஆதி பகவன் என்ற கடவுள் யாருமே சொல்வதில்லை, யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஆதி பகவன் யாருன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஆதி மூலம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்னாத்தான் சொல்றாங்க, பெயர் வைத்திருக்காரு. ஆதி பகவன்கிறது நிச்சயமாக ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்ட கடவுளின் பெயர் கிடையாது. முதல் குரலே அடிச்சிடறாரு. அடுத்த குரலில் பார்த்தீர்கள் என்றால் கடவுளுக்கு ஈக்குவலா அங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, வால் அறிவன் என்று சொல்கிறார். வால் அறிவன் என்று சொல்கிறார். நீ கற்று விட்டாய், கற்றதுனால் என்ன பயன் இருக்கின்றது? யாருகிட்ட நீங்க சரண்டர் ஆகணும்னு சொல்றாருன்னா கடவுள்னு சொல்லல, கற்றவன் சரண்டர் ஆக வேண்டியது இல்ல. அதுக்கு பொருள் தூய அறிவுடையவன். இப்ப வாலறிவன்னா தூய அறிவுடையவன், அதாவது மகத்தான அறிவுடையவன். ஓகே, மாட்சிமை மிக்க அறிவு. படித்தவன் எல்லாம் தன்னை விட அதிகமாக படித்தவனிடம் சரணடைய வேண்டும் என்பதுதான் இதன் கருத்தோடைய, கடவுளிடம் சரணடைய வேண்டும் என்ற கருத்து இல்லை வாலறிவனை பொறுத்தவரை. ஆமா, அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு உருவப்படுத்தப்பட்ட ஒரு சக்தியிடம் அவன் சரண்டர் ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த 10 குறள்களிலுமே அவர் சொல்லுகிறார். கடவுள் என்ற வார்த்தையை அடுத்த குறள் பார்ப்போமே. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார் என்கிறார். இந்த மலர் மிசை ஏகினான் என்பது தாமரை மலரில் நடந்தவன், தாமரை மலரிடம் சென்றவன் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. இந்த கருத்தை வைத்துக்கொண்டே திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரும் சமணராகவோ அல்லது பௌத்தராகவோ இருக்கலாம். அதற்கு முதல் பொருள் எழுதிய மணக்குடவரும் சமணராகவோ பௌத்தராகவோ இருக்கலாம் என்றுதான் நினைக்கிறார்கள். அந்த மலர் மிசை ஏகினான் என்ற வார்த்தைக்கு அது அவர்களுடைய குருக்களை குறிக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த 2 மதங்களையும் சார்ந்தவர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அப்படி நம்பும் பொழுது இந்த 2 மதங்களிலுமே கடவுள் நம்பிக்கை கிடையாது. நிச்சயமா சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாது. எனவே அந்த மூன்றாவது குறளில் மீண்டும் தன்னுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையை தான் சொல்லுகின்றார். அடுத்து 4வது குறளுக்கு போனீங்கன்னா வேண்டுதல் வேண்டாமை என்கிறார். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமை இல்லைங்கிறார். அதாவது ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகின்றது? ஆசை. இது புத்தர் சொன்னது. வேண்டுதல் வேண்டாமைக்கு காரணமாகின்றது. ஆமா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னா இல்லாதவன், விருப்பு வெறுப்பு அற்றவன். எனக்கு இது வேணும், இது வேண்டாம், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லாத ஒரு மனநிலையை உள்ளவனுக்கு துன்பமே வராதுங்கிறார். அவனுக்கு வந்து பற்றற்று இருப்பது கடவுள் என்று அவர் சொல்லவில்லை. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு என்று சொல்லும் பொழுது அவ்வளவு மகத்தானவனிடம் மற்றவர்கள் சென்று சரணடைய வேண்டும். இன்றைக்கு நடந்து கூடக்கூடிய பெரிய பெரிய ஞானிகள் சொல்லுவது அதான் நினைக்கிறேன். அதாவது ஞானிகள்னா எப்படி சொல்லணும்னா பற்றற்று வாழ்கிறார்களே, பற்றற்று வாழ்பவர்களை காண்பது ரொம்ப அரிது. பட் பற்றற்று வாழ்வது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை ஒரு பெர்சானிஃபை பண்ணி மேல கொண்டு வச்சிடறாரு. வேண்டுதல் வேண்டாமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையே பெயர் வேணுமால் மாத்தி இருக்கலாமே.